ஃபர்ஸ்ட், அதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும் அற்புதத்தை அப்படின்றதான் இந்த பிரசங்க டைட்டில். சரியா? ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ள வேண்டிய 5 குறுக்கு வழிகள், அதுதான் இந்த செய்தியோடைய தலைப்பு. ஏஐ வந்ததும் போதும், அது யூடியூப் டைட்டில் வச்சதும் போதும், த மோஸ்ட் ஷாக்கிங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்படி தான் எல்லா டைட்டிலும் இருக்கு. அந்த மாதிரி 7 குறுக்கு வழிகள் பக்கத்தில் பார்த்து சொல்லு. ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய 7 எவனுக்குமே தெரியாத ரகசிய குறுக்கு வழிகள். முதல் ஷார்ட்கட் என்னன்னா, நீ அவர்கிட்ட மாட்டிட்டு இல்ல, அவர் தான் உன்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. புரியுதா? இதை முதல் புரிஞ்சுக்கோ. பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது எப்படி இருக்குன்னா, அவனுங்களை சோதிச்சார் ஆண்டவர், வனாந்தரத்தில் வச்சு சோதிச்சாரு, இங்கே வச்சு சோதிச்சார், அங்கே வச்சு சோதிச்சாருன்ட்டு. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் ஆத்தர் மூலமாக தான் நெஞ்சத்தில் இருக்கிற பாரமெல்லாம் கொட்டியிருக்காரு பாருங்க. என்னன்னு சொல்றாருன்னா, உங்கள் பிதாக்கள் என்னை 40 வருஷம் வனாந்தரத்திலே சோதித்தார்கள் அப்படின்னு எழுதிட்டார். வெக்கி மாத்திரம் இல்லை, அந்த மாதிரி இப்போ நிறைய உதாரணங்கள் அப்படியே எனக்கு தெரியுது, கண்ணுக்கு நிறைய தெரியுது. கண்ணு அப்படி கொண்டு போயிட்டு வந்தா ஏகப்பட்ட சாட்சிகள், திரளான சாட்சிகள் மேகம் போல சூழ்ந்திருக்க அப்படி இருக்கு. எல்லா கேஸ்லயும் எனக்கே தெரியும் ஆண்டவர் எவ்வளவு ட்ரை பண்ணாரு உன்னை ஆசீர்வதிக்கன்னு. பக்கத்துல பார்த்து சொல்லு, புரியாத மாதிரியே இந்த மெசேஜ் கேளுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? யூ நீட் நாட் கன்வின்ஸ் God to give you your healing. God is trying to convince you that you are worthy of His healing and blessing.